வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். எந்த ஒரு நிறுவனத்துக்குள்ளேயும் மறைஞ்சிருக்கிற ஒரு பெரிய ஆபத்து இது. சொல்லப்போனா ஒருத்தரோட திறமைய எப்படி ஆபத்தா மாறும்ங்கறத பத்தி தான் இந்த அலசல். சரி, வாங்க இதுக்குள்ள முழுசா இறங்குவோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப திறமையான, வேகமா வேலை செய்யற ஒருத்தர் உங்க கம்பெனிக்கே ஆபத்தா மாற முடியுமா? ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இந்த கேள்விதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயத்தோட மையம். ஒருத்தரோட திறமை எப்போ ஒரு ஆக்க சக்தியா இருக்கு, அதுவே எப்போ ஒரு அழிவு சக்தியா மாறுதுன்னு தான் பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த சுயநல குணம் கொண்ட நபரை எப்படி அடையாளம் கண்டுக்கிறதுன்னு பார்ப்போம். இவங்களோட முக்கிய நோக்கம் கம்பெனியோட வளர்ச்சியா இருக்காது. அதுக்கு பதிலா எல்லாத்துக்கும் மேல தங்களோட தனிப்பட்ட அந்தஸ்தை எப்படியாவது நிலைநிறுத்தணுங்கிறது தான். இவங்கள தான் சுயநல காரியகர்த்தா அப்படின்னு இந்த மூல ஆதாரம் சொல்லுது. அதாவது இவங்களோட உந்து சக்தியே முழுக்க முழுக்க சுயநலம்தான். அவங்க செய்யற ஒவ்வொரு வேலைக்கு பின்னாலையும் இதுல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒளிஞ்சிருக்கும். இது ஒரு டீமா வேலை செய்யற மனப்பான்மைக்கு நேர் எதிரானது. சரி, இப்ப அடுத்த பகுதிக்கு போகலாம். இங்க திறமை, அறிவு, பலம் இது எல்லாத்தையும் நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். அது எப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கத்தியை வச்சு காய்கறியும் நறுக்கலாம், ஒருத்தரை காயப்படுத்தவும் செய்யலாம் இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். இந்த சக்தி வாய்ந்த சமஸ்கிருத சுபாஷிதம் நம்ம திறமைய பயன்படுத்துறதுக்கு ரெண்டு பாதை தான் இருக்குன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒருத்தரோட குணம் தான் அவர் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாருன்னு முடிவு பண்ணுது. பாத்தீங்களா எவ்ளோ பெரிய வித்தியாசம். இந்த சுபாஷிதத்தோட அர்த்தம் இதுதான். ஒரு கெட்ட எண்ணம் கொண்டவன் தன்னோட அறிவை வீண் வாக்குவாதங்களுக்கும், பணத்தை தலக்கணத்துக்கும், பலத்தை அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கும் பயன்படுத்துறான். ஆனா ஒரு நல்லவரோ அதே அறிவை ஞானத்துக்காகவும், பணத்தை தர்மத்துக்காகவும், பலத்தை மத்தவங்கள காப்பாத்துறதுக்காகவும் பயன்படுத்துறார். சோ திறமைய மட்டும் வச்சு ஒருத்தரை எடை போடவே முடியாதுங்கிறது தான் இங்க முக்கியமான பாயிண்ட். இது எவ்வளவு உண்மையான வார்த்தை பாருங்க. இந்த உதாரணம் சில பேரோட ஆழமா வேரூனின கெட்ட குணத்தை மாத்தவே முடியாதுன்னு தெளிவா காட்டுது. வெங்காயத்துக்கு மேல நீங்க எவ்வளவுதான் சென்ட் அடிச்சாலும் அதோட அந்த நெடி மாறாது இல்லையா? அது மாதிரிதான் சில மனுஷங்களோட குணமும். போன பாயிண்ட இன்னும் நல்லா புரிய வைக்க இதோ இன்னொரு உதாரணம். பாகற்காயோட கசப்பு மாதிரி சிலரோட சுயநல குணம் மாறவே மாறாது. அதனால அவங்கள திருத்த முயற்சி பண்றதை விட அவங்க கிட்ட நம்ம நிறுவனத்தை காப்பாத்துறது தான் புத்திசாலித்தனம். சரி, அப்படிப்பட்டவங்களால இவ்ளோ பிரச்சனைனா அப்புறம் ஏன் கம்பெனிங்க இவங்களெல்லாம் பொறுத்துக்கிறாங்க? அடுத்ததா தலைவர்கள் ஏன் இந்த மாதிரி அழிவுகரமான ஆட்களை பொறுத்துக்கிறாங்கங்கிற வலையில சிக்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். காரணம் இதுதாங்க. இந்த மாதிரி விஷத்தன்மை கொண்ட ஊழியர்கள் ரொம்ப கஷ்டமான வேலைய எல்லார் கண்ணிலும் படுற மாதிரி டக்குன்னு முடிச்சு காட்டுவாங்க. உடனடியா ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. கம்பெனி கஷ்டத்துல இருக்கும்போது இவங்களோட இந்த வேகம் ஒரு வரம் மாதிரி தெரியும். அதனால இவங்களோட தப்ப யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இங்கதான் அசல் சிக்கலே இருக்கு. உண்மையிலேயே மதிப்புள்ள ஒருத்தரோட பங்களிப்பு ஆரவாரம் இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கும். அதோட பலன் தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா அந்த பலன் நிரந்தரமா இருக்கும். இந்த அவசர உலகத்துல இந்த மெதுவான வளர்ச்சி பெரும்பாலும் யார் கண்ணுக்கும் தெரியாது. இதுதான் அந்த தவறான குறுகிய கால பார்வை. நல்லவங்க அவ்வளோ வேகமா இல்லையே, எங்களுக்கு வேலை சீக்கிரம் ஆகணும், யார் செஞ்சு தராங்களோ அவங்கள வச்சு வேலையை முடிப்போம்னு ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாங்க. இந்த மனப்பான்மை நீண்ட காலத்துல கம்பெனிக்கு எவ்வளோ பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணும்னு அவங்க அப்போ யோசிக்கிறதில்ல. சரியான நேரத்துல நடவடிக்கை எடுக்காம விட்டா என்ன மாதிரியான மோசமான விளைவுகள் ஏற்படும்னு இப்ப பாப்போம். இப்படி எதுவுமே செய்யாம இருக்கிறதுக்கு நாம கொடுக்க வேண்டிய விலை ரொம்பவே அதிகம். இது ஒரு சங்கிலி தொடர் வின மாதிரி. முதல்ல அந்த ஆள் தன்னை விட்டா இந்த கம்பெனியே இல்லைன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவான். அப்புறம் டீமுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுவான், ஆளுக்கு ஆள் சண்டையை மூட்டி விடுவான். அவனோட செயல்களால கம்பெனிக்கு பெரிய நஷ்டம் வரும். எல்லாத்துக்கும் மேல டீம்மேட்ஸ்க்கு நடுவுல இருந்த நம்பிக்கையே சுத்தமா போயிடும். இந்த வாக்கியம் ரொம்ப முக்கியம். ஒரு கஷ்டமான முடிவை தள்ளி போடுறது நம்ம நேரத்தை மட்டும் வீணாக்கல, அது நம்ம நிறுவனத்தோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா திருடிடுதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம். இதுக்கான தீர்வு என்ன? ஒரு உண்மையான தலைவரோட அடையாளம் என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம். இதுதான் இந்த பிரச்சனைக்கான அடிப்படை கொள்கை. எந்த ஒரு நல்ல நிறுவனத்துக்கும் இதுதான் அஸ்திவாரம். ஒரு ஆளை நம்பி ஒரு சிஸ்டம் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா அது ரொம்ப நாள் நிக்காது. அப்போ உண்மையான தலைவர்னா யாரு? அவங்க தங்களை ஒரு ஹீரோவா காட்டிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா தங்களை விட திறமையான அடுத்த தலைமுறையை உருவாக்குவாங்க. அவங்க தங்களுக்கு பிறகு அந்த இடத்த நிரப்புறதுக்கு ஆட்களை உருவாக்குவாங்களே தவிர போட்டியாளர்களை உருவாக்க மாட்டாங்க. கடைசியா ஒரு விஷயத்தை நாம நல்லா மனசுல வச்சுக்கணும். ஒரு சிஸ்டம் உடைஞ்சு போச்சுன்னா அதை சரி பண்றது கஷ்டம்தான், ஆனா முடிகிற காரியம். ஆனா ஒரு மனுஷனோட ஆழமா பதிஞ்சு போன கெட்ட குணத்தை மாத்துறது அது கிட்டத்தட்ட அசாத்தியம். அதனால தலைவரோட வேலை அந்த நபரை மாத்துறதில்ல, சரியான முடிவு எடுத்து அமைப்பை காப்பாத்துறது தான்.
இந்த விளக்கத்தோட இறுதியில ஒரு கேள்வியை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். உங்க நிறுவனத்துல நீங்க உண்மையான தலைமையை வளர்க்குறீங்களா? கண்ணுக்கு தெரிகிற வேகமான வெற்றிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? இல்ல அமைதியான நீண்டகால வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.